بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த 3 வாரங்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை தொடர் உரையாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதிலே சென்ற வாரம் கடைசியாக நாம் பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையையும் அந்த சமுதாய மக்களும் வெறுக்கிறார்கள், அந்த நாட்டு மன்னனும் வெறுக்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பங்களும் வெறுக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து அவர்களை நெருப்பு குண்டத்தை உருவாக்கி நெருப்பிலே வீசினார்கள். அந்த சமயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையின் மூலம் பிரார்த்தனை செய்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர் தரும் விதமாக மாற்றினான் என்ற சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பதை இந்த வார உரையில் பார்ப்போம். மக்கள் எல்லோருமே, சமுதாய மக்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உறுப்பினர்களும் மன்னர் எல்லோருமே அவர்களை வெறுத்ததற்கு பிறகு அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால், இனிமேல் இந்த ஊரில நம்ம இருக்க முடியாது, சமுதாய மக்களை பகைச்சுக்கிட்டா இருக்க முடியாது, குடும்பமே நமக்கு பகையாளி ஆயிட்டாங்க, அதனால இருக்க முடியாது, ஆட்சி செய்யக்கூடிய மன்னரும் பகைவன் ஆயிட்டான், அப்ப நாம வேற ஒரு இடத்திற்கு நாம ஹிஜ்ரத் செஞ்சு போகணும் என்ற அடிப்படையில ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அந்த தன்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தமது சமுதாய மக்களிடம் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹி கஃபர்னா பிகும். தன்னுடைய சமூகத்தாரிடம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களை விட்டும் இன்னும் நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம், உங்களையும் நாங்கள் நிராகரித்து விட்டோம். வபதா பைனனா பைனக்கும் வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தஹு. அன்றியும் ஏகனான அல்லாஹ் ஒருவன் மீதே நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நமக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமையும் வெறுப்பும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டன என்பதாக ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர்கள் சொன்ன அந்த செய்தியை அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் திருந்துற மாதிரி தெரியல, ஏகத்துவ சிந்தனையை ஹக்க உண்மையை ஏத்துக்கிற மாதிரி தெரியல, மாற்றமாக ஒட்டுமொத்த அந்த ஊர் சமுதாய மக்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக திரண்டு பகைமை கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஹிஜ்ரத் செய்யக்கூடிய செல்லக்கூடிய எண்ணத்தோடு இந்த வசனம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. நீங்கள் வணங்குகின்ற அல்லாஹ் என்று வணங்குகிறீர்களே, அதை விட்டு நீங்கள் நீங்குகின்ற வரைக்கும் உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலே பகையும் வெறுப்பும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டன என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதை நாம அப்படியே சிந்திச்சு பார்க்கணும். ஏகத்துவ சிந்தனையை குடும்பத்தார்களுக்கு மத்தியிலோ அல்லது ஊராருக்கு மத்தியிலோ சொல்லக்கூடிய நேரத்துல என்ன ஒரு வாதனை மட்டும் வச்சாங்க, நம்ம மேல என்ன தவற சொன்னாங்க, குடும்பத்தை 2ஆ பிரிக்கிறான், ஏகத்துவ சிந்தனைங்கிற பேர்ல காலங்காலமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்ததை விட்டுவிட்டு புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா சொல்லும் போது இப்படிதான் சொன்னாங்க மக்கள். அதே போல சொல்றாங்களா இல்லையா, குடும்பத்துல அப்பன் தனி புள்ள தனியா பிரிச்சிடுறாங்க, வாப்பாக்கு ஒரு நாள் பிறனாண்டா பிள்ளைக்கு ஒரு நாள் பிறனா, அண்ணனுக்கு ஒரு நாள் பிறனா தம்பிக்கு ஒரு நாள் பிறனா, ஊர்ல 2ஆ பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க. இப்படி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கிறத பாக்குறோம். அது நாம செய்யறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுதும் இந்த பிரிவினை இருந்தது. ஏகத்துவத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் வாயால் சொன்னதை அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கின்றான். நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் எதை வணங்குகின்றீர்களோ திரும்பி நீங்கள் அந்த அல்லாஹ்வை வணங்குகின்ற வரைக்கும்
உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் வெறுப்பும் பகைமையும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டன என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் அந்த ஊரை விட்டே ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை அல்லாஹ் ஈமான் கொண்ட நபர்கள் இரண்டு பேர் தான். ஒன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களும் தான். இந்த 2 பேரும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்க. அதை பத்தி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல கூட ஃபஆமன லஹு லூத், அவரை லூத் நம்பினார். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியை நம்பினார்கள் என்பதை சொல்லி காமிக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதற்கு பிறகு இவர்கள் ஹிஜ்ரத் செய்ய நாடிய பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வேறு ஒரு பகுதிக்கு, அந்த பகுதி மக்களுக்கு தூதராக அல்லாஹ் அனுப்பிடுறான். ஜோர்தானுடைய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சதோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு தூதராக அனுப்பிடுறான். அது ஒரு தனியா வரலாறா இன்ஷாஅல்லாஹ் முடிஞ்சா பேச ட்ரை பண்ணுவோம். அது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அப்ப அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பார்த்து வகால் அவர்கள் சொன்னார், இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று இப்ராஹிம் கூறினார் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 29வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல இந்த செய்தியை சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, ஒட்டுமொத்த மக்களும் குடும்பமும் எல்லாம் வெறுத்த பிறகு அவங்க அந்த நிலைக்கு வர்றாங்க. சரி, ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்கல்ல, ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக சொந்த நாட்டிலேயே அவ்வளவு பெரிய சோதனை வேதனை நெருப்புல போட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு துன்பம் இதெல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு நாட்டுக்கு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே அவர்களுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கிறத பார்க்கிறோம். அவங்க கூட யார் போறா? லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வேற பகுதிக்கு தூதர் அனுப்புறான். சாரா அம்மையாரோட வர்றாங்க. வரக்கூடிய அந்த நாட்டுல ஒரு கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில சிலாகித்து சொல்லக்கூடிய சம்பவமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவ்வாறு அவர்கள் அடைக்கல போகுதாங்க நாட்டுக்கு போனாங்களே, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மன்னன் ஒரு சபல புத்தி உடையவன். எப்படிப்பட்ட சபல புத்தின்னு சொன்னா, அழகான பெண்களை கண்டா அவங்களை அடைஞ்சே தீரணும், திருமணமான பெண்களை கண்டா அவங்களை அடைஞ்சே தீரணும் என்ற அடிப்படையில ஒரு சபல புத்தி உள்ளவனாக அவன் இருக்கக்கூடியவனா இருக்கிறான். அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னால் நிறுத்துகின்ற அளவிற்கு சொல்லி காமிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாராவுடன் நாடு துறந்து இன்னொரு நாட்டிற்கு அடைக்கலம் புரிந்த பிறகு அந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் திருமணமான பெண்கள் மற்றும் அழகான பெண்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் சபலப்படக்கூடியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அந்த மன்னனுக்கு ஒரு செய்தி போகிறது, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இங்கே வந்திருக்கிறார் நம்ம நாட்டுக்கு, அவரோடு அழகான ஒரு பெண்மணி வந்திருக்கிறாள் என்று செய்தி போகும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறான் மன்னன், உன்னோடு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்மணி யார் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய மனைவி என்று சொல்ல முடியாது, சொன்னாக்கா உடனே கல்யாணம் முடிந்த பெண்கள் மேலதான் அதிக சபலப்படக்கூடியவனா இருந்தான். என்னுடைய சகோதரி என்பதாக ஒரு பொய்யை சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மொத்தமே 3 பொய்கள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதில் ஒன்று, திருவிழாவிற்கு கூப்பிடும் பொழுது நான் நோயாளியாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு பொய். இரண்டாவது பொய், சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலை மீது கோடாரியை மாற்றிவிட்டு நான் உடைக்கவில்லை, இந்த பெரிய சிலை தான் செஞ்சிருக்கணும்னு சொன்ன இரண்டாவது பொய். மூன்றாவது பொய் என்ன, தன்னுடைய மனைவியை அந்த மன்னனுடைய நோக்கத்தை தெரிந்து என்னுடைய சகோதரி என்று பொய்யை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ அந்த பெண்மணியின் இடத்தில் அனுப்பு என்பதாக மன்னன் கட்டளையிடும் பொழுது சாரா அம்மையார்ட்ட சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சாராவே, என்னுடைய சகோதரி என்று உங்களை நான் சொல்லி இருக்கின்றேன் இந்த மன்னன் இடத்துல நீங்க மாத்தி சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லா பெண்மணி நினைப்பாங்கல்ல, நம்ம மனைவி நம்மள போய் சகோதரன் சொல்றாரு, அது எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும், மாத்தி தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு என்ன பெண்களுக்கு அந்த அவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க மாத்தி சொல்லிடாதீங்க, நான் உங்களை சகோதரின்னு சொல்லி இருக்கிறேன், அதே போல சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, நாம அடைக்கலம் பூந்திருக்கிற இந்த பூமியில அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாக நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற அடிப்படையில அவங்க அந்த செய்தியை சொல்றாங்க. அதற்கு பிறகு மன்னரிடத்துல செல்வதற்கு அனுமதி இப்ராஹிம் கொடுத்ததற்கு பிறகு அவங்க ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனையை வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க, இறைவா, நான் உன்னையும் உன்னுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய என்று நம்பினால் என்னுடைய பெண்மையை என்னுடைய கணவனை தவிர வேறு யாரும் அடையாமல் இருக்க மற்றவர்களிடத்திலிருந்து நீ என்னை அந்த விஷயத்தில் காப்பாற்றுவாயாக என்ற அடிப்படையில ஒரு பிரார்த்தனையை செய்யறாங்க. செஞ்சுட்டு போனா மன்னன் இவர்களை நெருங்குவதற்கு அருகில வரக்கூடிய நேரத்துல அந்த மன்னன் கை கால் வலிப்பு வந்தவனாக கீழே விழுகுவதை பார்க்கிறோம். பார்த்தவன அவங்க சாராம் என்ன சொல்றாங்க, எல்லா இடத்த பிரார்த்தனை செய்யறாங்க, என்னுடைய இறைவா, இவனை இந்த நிலையிலே நீ விட்டின்னு சொன்னா
இவனுடைய உயிர் போய்விட்டது என்று சொன்னால் இவனை நான் தான் கொன்று விட்டேன், கொலை செய்து விட்டேன் என்ற அடிப்படையில இந்த ஊர் மக்கள் நினைப்பாங்க. அதனால இவனுக்கு அந்த நிலையை ஏற்படுத்திவிடான்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் நன்மையை நன்னதாக்கிறான், உடம்ப எந்திரிக்கிறான், திருப்பி தொடுவதற்கு முயற்சி செய்யறான். மறுபடியும் அதே நிலைமை. இதே போல 3 முறை நடந்ததற்கு பிறகு அவன் தன்னுடைய பணியாளர்களை கூப்பிட்டு ஒரு பெண்ணை அழைத்து வாருங்கள், அழகான பெண்ணா இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அழகான பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தானை தான் நீங்கள் நிச்சயமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள். இவரை கொண்டு போய் இப்ராஹிமிடமே ஒப்படைத்து விடுங்கள், சும்மா அனுப்பாதீங்க. இவனுக்கு அன்பளிப்பாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஹாஜர் என்ற அந்த பணிப்பெண்ணையும் கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக அவன் ஒரு கட்டளை எடுப்பான். அப்போ சாரா அம்மையார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வர்றாங்க. வந்ததற்கு பிறகு அங்க நடந்த விஷயங்களை சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மன்னனை வீழ்த்தி விட்டான், அவனை வீழ்த்தி நமக்கு ஒரு பணிப்பெண்ணாக நமக்கு வேலை பார்ப்பதற்கு ஹாஜர் என்ற பணிப்பெண்ணையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. புகாரியில 2717, முஸ்லிம்ல 4371 போன்ற நம்பர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கிறத பார்ப்போம், விரிவாக நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் அங்க நிகழ்த்தி காட்டுறான். அப்ப எவ்வளவு அப்படி சோதனை பாருங்க. சாரா அம்மையாருடைய நம்பிக்கை என்பது என்ன செஞ்சாங்க, எழுறாங்க, மண்ணட்ட போடுறதுக்கு முன்னாடி ஒழு செய்யறாங்க, தொழுவுறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி இருக்கின்ற அந்த வசனத்திற்கு தோவா அன்றைக்கு அவங்க நடந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதை நம்பிக்கை கொண்டவரே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அதன் மூலம் உதவி தருங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிற அந்த வசனத்தை சொல்றானா இல்லையா, 2வது அத்தியாயத்தில் 153வது வசனமாக. இந்த வசனத்திற்கு ஏற்று அவர்களுடைய செயல் அன்றைக்கு அமைந்திருந்த நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நமக்கு மத்தியில தான் திருமறை குர்ஆன் இருக்குது, எத்தனையோ வசனங்கள் இருக்குது, நாம அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா அதுக்கு ஆட்டம் நடக்கிறதே கிடையாது, அதை ஒரு பக்கம் தூக்கி போட்டுறது, அப்படி நம்ம நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த வசனத்துக்கு உதாரணமாக அவர்களுடைய செயல் அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதை அப்படியே சிந்தித்து பார்த்தோம்னா, கணவன் நாடு துறந்து வர்றாரு, அவர் மேடு பள்ளம் எங்கே ஏறினாலும் எல்லா இடத்துலயும் சேர்ந்து வரக்கூடிய துணைவியாரா இருக்கிறாங்க. வந்து ஒரு ஊர்ல அடைக்கலம் போகிறாங்க. அந்த ஊர்ல தங்கி அந்த மன்னனுடைய அந்த கெட்ட ஒரு எண்ணத்திற்கு போய் அங்கே அவனுக்கு பாடம் போட்டவனுக்காக தன்னுடைய கணவன் சொன்னதனால போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு செல்றான்னு சொன்னா நம்மளுடைய குடும்பங்களை எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு செயலை, ஏமா எப்ப பார்த்தாலும் டிவியை ஆன் பண்ணி வச்சிருக்கிற, சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த சைத்தான கொஞ்சம் நிப்பாடி தொலைக்கூடாதுன்னு நீங்க கேட்டு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு பூதாகாரமா வெடித்து மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு தள்ளுறதை பார்க்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட மனைவியா வாழ்ந்துருக்காங்க பாருங்க. நம்ம இதே போல நம்ம நாடு துறந்து சொல்ல போறோம், நான் போற இடத்துக்கு நீ நம்மளுடைய மனைவியை கூப்பிட்டோம்னா என்ன நடக்கும்? மார்க்க சிந்தனை இல்லாத பெண்மணியா இருந்தாங்கன்னா, இந்த பார் உன்னுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினால தான் இந்த நிலைமை, ஒண்ணு இந்த பிரச்சாரத்தை விடு, நிம்மதியா இந்த ஊர்ல வாழ்வோம், ஊர் மக்களை மத்த மக்களை போல, இல்ல என்ன நீ விட்டுடு, எனக்கு தலா கொடுத்துரு, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலைமையை பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்து அவருடைய மனைவியை கூட எப்படி அல்லாஹ் நடைமுறையில அவங்க செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இது மிகப்பெரிய கிஃப்ட், இப்படிப்பட்ட மனைவி அமைகிறதுலாம். அப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த மன்னரிடத்திலிருந்து வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சோதனையில் இருந்து அவங்க மீண்டு வர்றதை பார்க்கிறோம். அப்ப இதுதான் காரணம் என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய மனைவி சாரா அம்மையார் அவர்களும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த உறுதியோடு என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வந்த துன்பத்தை எல்லாம் தூசி போல தவிடுபொடியாக்கி விடுறதை பார்க்கிறோம். அவர்கள் மட்டும்தான் அந்த தியாகத்தை செஞ்சாங்களா? ஹாஜர் என்று சொல்லக்கூடிய இந்த பணிப்பெண்ணோட வர்றாங்க, நாட்கள் கடக்குது. அப்படியே கடந்ததற்கு பிறகு பாக்குறாங்க, நம்ம மூலமா கணவர், நமக்கு ஒரு குழந்தை பிறக்கல கணவருக்கு. அப்போ இந்த ஹாஜர் என்ற பணிப்பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சுக்கிடுங்க, அதன் மூலமா அல்லாஹ் குழந்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்பதாக சாரா அம்மையார் அவங்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க, ஹாஜர் அம்மையார். அவர்கள் திருமணம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் குழந்தையை கொடுக்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வயதை பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு விதமாக சொல்லி 89 வயதுங்கிறாங்க, சில பேர் 99 வயதுன்னு சொல்றதை பார்க்கிறோம், 100வது வயதுன்னு சொல்றதை பார்க்கிறோம், பொதுமையா தள்ளாத வயதுன்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த தள்ளாத வயதுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மகனை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுல மட்டும் அப்படியே குழந்தையை கொடுத்துட்டான், இதோட அவங்களுக்கு இந்த மார்க்க சிந்தனை மக்களுக்கு மத்தியில பரப்புவாங்க அப்படிங்கிற நிலையாவது சீரா ஓடுனுச்சா? அதுலயும் அல்லாஹ் சோதனையை வைக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை? 2வதாக மனமுடித்த ஹாஜரா அம்மையாருக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பால் குடி குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டளை எழுறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்த ஹாஜரா என்று சொல்லக்கூடிய உம்முடைய மனைவியையும்
பால்குடி குழந்தையாக இருக்கின்ற இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயிலையும் நீ கொண்டு போய் அந்த கஅபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே பாலைவன பகுதியிலே விட்டு விட்டு வாருங்கள் என்று ஒரு கட்டளையை சொன்ன பிறகு நம்மளுடைய இப்படி ஒரு கட்டளை நமக்கு பிறந்தா எப்படி இருக்கும்? பால்குடி கூட இன்னும் மாறாத பிள்ளையா இருக்குது. கொண்டுட்டு போய் பக்கத்து நகரத்துல மக்கள் வாழக்கூடிய பகுதியில் விட்டுட்டு வந்தா வான்னு சொன்னா கூட பரவாயில்ல. எப்படிப்பட்ட நிலை? ஆள் அரவரமே இல்லாத, விவசாயங்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காத ஒரு பாலைவனமாக இருக்கக்கூடிய பாறைகள் இருந்த ஒரு பகுதியில கொண்டு போய் உன்னுடைய மனைவி ஹாஜா அவர்களையும் இந்த பால்குடி குழந்தை இஸ்மாயில் அவர்களை விட்டுட்டுவான் என்று சொன்னவன அப்படி நிறைவேற்றுறாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காம நடந்து வர்றாங்க. ஹாஜா அம்மையார் அழைக்கிறாங்க, இப்ராஹிமே, எந்த ஒரு வசதியும் இல்லாத, உணவிற்கு ஒரு வசதி இல்லாத, விவசாயம் செய்ய முடியாத, தண்ணீர் கிடைக்காத, ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் எங்களை விட்டுட்டு செய்றீங்களேன்னு கேட்கும் பொழுது திரும்பவே இல்லை, பதிலே சொல்லல. 3 முறை கேட்டு விட்டவங்க திருப்பி கேட்கிறாங்க, இப்ராஹிமே, இப்படி எங்களை விட்டு விட்டு செல்கிறீரே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் ஆமாம் என்று தலையசைக்கிறாங்க. தலையசைக்கு பிறகு அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வரதை பாருங்க, ஹாஜிரா அம்மாவுடைய வாயிலிருந்து, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நீங்க போங்க, நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை, அவன் எங்களை பார்த்துக் கொள்வான், அவன் எங்களை கைவிட மாட்டான், எங்களுக்கான தேவையை நிச்சயம் அவன் நிறைவேற்ற அந்த அடிப்படையில அந்த உறுதியோட சொல்றதை பார்க்கிறோம். முதலாவது மனமுடித்து வந்த சாரா அம்மையாத்தான் அவங்களோட சேர்ந்து அந்த உறுதியோடு வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா, இரண்டாவதாக மனம் முடித்த இந்த மனைவியும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா அவன் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை பார்த்துக்குவான், எந்த கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு போங்க என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரார்த்தனையை செய்யறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ. அவங்க என்ன பிரார்த்தனை செய்யறாங்கன்னா, கையை உயர்த்தி ஒரு மலைப்பகுதியில் மறைந்தவர்களாக, எங்கள் இறைவா, எனது மனைவியையும் பிள்ளையையும் நான் உனது புனித ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே இவர்கள் தொழுகையாளியாக மாற வேண்டும் என்பதற்காக, தொழுகை நிறைவேற்றுவதற்காக குடியமர்த்தி விட்டு வந்து விட்டேன். எனவே எங்கள் இறைவா, மனிதர்களில் சிலரது உள்ளங்களை இவர்களை நோக்கி விருப்பம் கொள்ள வைப்பாயாக. இவர்கள் நன்றி செலுத்திட இவர்களுக்கு நீ கனிகளை உணவாக வழங்குவாயாக என்பதாக ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. 14வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அந்த பிரார்த்தனைய பிற்காலத்தில் நம்ம பார்க்கிறோம், இன்றளவும் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி இன்னைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா? விவசாயத்துக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அந்த சவுதி அரேபியா என்பது. ஆனா உலகத்துல உள்ள எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் எல்லா விதமான பொருள்களும் இன்னைக்கு அங்க குமியுதுன்னு சொன்னா, அந்த அங்க போகக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, அந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அனுபவிக்கிறாங்க எல்லா வளங்களையும் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்று வரை கபூல் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாமும் நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தண்ணீர் இல்லாத, தானியங்கள் இல்லாத பாலைவனத்துல கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஹாஜிரா அம்மையாருடைய எண்ணம் எப்படி இருக்கு? அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொன்னா அவன் எங்களை பார்த்துக்குவான், எங்களுக்கு தேவையான எல்லா அனைவற்றையும் அவன் செய்வான் என்ற அடிப்படையில உறுதியோடு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தியாகம் பண்ணல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் சோதனைக்கு ஆளாகல. அவர்களுடைய முதல் மனைவி, அவர்களுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்த அந்த பச்சிளம் குழந்தை பார்க்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல கொண்டு விட்டதுக்கு பிறகு தண்ணீரை தேடி அலையறாங்க, அங்கு இங்கு ஓடுறாங்க அந்த பகுதியில. அதை இன்னைக்கு இந்த குடும்பம் செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த காரணத்தினால எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஹாஜிரா அம்மையார் தண்ணியை தேடி ஓடினாங்களா இல்லையா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தில் எல்லாரும் அதை ஒரு வணக்கமா உனக்கு நான் ஆக்கி இருக்கிற ஹஜ்ஜுடைய நேரத்துல ஓடு, தொங்கோட்டம் ஓடு, சஃபா மர்வா மலைகளுக்கு என்று வணக்க வழிபாடாக அந்த குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை மாற்றி வைத்திருக்கிறான்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு தியாக குடும்பம் அந்த குடும்பம் இருந்திருக்கும். நம்மளுடைய குடும்பங்கள்ல தொழுகைக்கு தியாகம் பண்ண மாட்டேங்கிறங்க, ஃபஜருக்கு எந்திரிக்கலாம் மனைவி கணவனை எழுப்பி விட மாட்டேங்கிறா, கணவன் மனைவியை எழுப்பி விட மாட்டேங்கிறான், 5 வேளை தொழுகைக்கு தியாகம் பண்ணாம இருக்கும், மார்க்க சிந்தனையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அந்த விஷயத்துல ஈடுபடாம இருக்கும், பெரும்பாலும் உலக கல்வியைத்தான் முக்கியமா நினைக்கிறோம், அதற்காக எந்த தியாகத்தை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். மார்க்கத்தை தெரிஞ்சுக்க முயற்சிக்க மாட்டேங்கிறோம். இங்க பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தியாகம். அப்படிப்பட்ட தியாகத்தை அந்த குடும்பம் பண்ணதுனால, ஹாஜிரா அம்மா செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஏற்று அதில் அவங்க தண்ணிக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, அதை ஒரு வணக்கமாக்கி வச்சிருக்கிறான். அதற்கு பிறகு நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுத நிலையில் சிறுகுழந்தையாக இருக்கும் பொழுது காலை உதைத்து அழக்கூடிய நேரத்தில் கால்கள் பட்டு தண்ணி வெளியாகணுச்சின்னு சம்பவத்தில் பார்க்கிறோமா இல்லையா?
அந்த தண்ணீரை உலக மக்கள் அனைவருமே அருந்துவதற்கு இன்றைய வரைக்கும் பார்க்கிறோம் புனித நீராக்கி வச்சிருக்கிறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் அங்க போறாங்க. அனைத்து மக்களுக்குமே அந்த தண்ணீர் கிடைக்கிறது குடிப்பதற்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற மக்களுக்கும் அந்த தண்ணீர் அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். காரணம் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நடத்தி காமிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த முதல் மனைவியை தியாகம் பண்றாங்க தன்னுடைய வாழ்க்கையில. பெண்மணி நாம சுகபோகமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பெண்கள் பொதுவாக. அப்ப இவங்களுடைய மனைவிகளை பாருங்க, எதுவுமே சொல்லல. இந்த ஏழைத்துவ சிந்தனை பிரச்சாரத்தை நீங்க பண்றதுனாலதான் அந்த பிரச்சனைன்னு அதை விட சொல்லல, இல்ல எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லல. அவங்களும் அவர்களுக்கு தோதான தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக. இரண்டாவது மனைவியும் அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பச்சிலம் குழந்தையோட பாலைவனத்தில் இருந்தாங்களா, எவ்வளவு பெரிய தியாகம். அப்ப 2 மனைவிகள் மட்டும்தான் தியாகம் செய்தார்களா? அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், தான் விட்டு வந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காமிக்கிறான். தன்னுடைய தோல் உயரத்திற்கு வளர்ந்ததற்கு பிறகு, தனக்கு இணையாக சம்பாதித்து தன்னை காப்பாற்றுவான் என்ற நிலைக்கு அந்த மகன் வந்த பிறகு, 2 நாள் கழித்து அந்த மகனை அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், இப்ராஹிமே உம்முடைய மகன் இஸ்மாயில் அவர்களை எனக்காக நீ அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக கனவுல ஒரு செய்தி. நபிமார்களை பொறுத்தளவு கனவும் வஹிதான். அந்த வஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்துல நேரா தன்னுடைய மகனிடத்துல வர்றாங்க. எப்படிப்பட்ட பாருங்க அவங்களுடைய பிரார்த்தனை. குழந்தை இல்லாத போது என்ன கேட்டாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், யா இறைவா நீ எனக்கு சாலிஹான ஒரு நல்ல மகனை தருவாயன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்படி அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கான். எப்படிப்பட்ட ஒரு சாலிஹான மகனை கொடுத்துருக்கான் பாருங்க. 37வது அத்தியாயத்தின் 100வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நபி தன்னிடத்துல பிரார்த்தனை செய்தார் பிள்ளைக்காக, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், சாலிஹான ஒரு குழந்தையை கொடுப்பாயாக என்ற பிரார்த்தனையை கேட்டது போல கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோளோடு தோல் வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த இளைஞராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவருடன் உழைக்கும் நிலையை இஸ்மாயில் அடைந்த போது, கால யா புனைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹக்க ஃபன்னுர் மாதா தரா, நான் உன்னை அறுப்பது போல் கனவில் கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவது போல் கனவில் கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய் இதை பற்றி என்று சிந்தித்து கூறு என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மகன்கிட்ட போயிட்டு அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளை இருக்கிறான் கனவுல, உன்னை அறுத்து பலியிட சொல்லியிருக்கின்றான், நான் அந்த விஷயத்தை ஒரு இடத்துல சொல்றேன், நீ என்ன உன்னுடைய நிலை என்பதை சிந்தித்து கூறு என்பதாக மகன்கிட்ட சொல்றாங்க. நம்ம வாப்பா அப்படி சொன்னா என்ன சொல்லுவோம்? சிந்திச்சு பாருங்க. அப்படியே நம்மளுடைய மகனை நம்ம இப்படி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம் மகன்? அதை சிந்திச்சு பாருங்க. இந்த வரலாறு கொஞ்சம் முடிச்சிடுவோம், அதனால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும் இன்ஷாஅல்லாஹ், கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்தை கேட்கும் பொழுது மகனார் சொல்றார், கால அவர் சொன்னார், யா அபத்தி, என் தந்தையே, அஃஅல் மா துஅமரு சதஜிதுனி, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அறுத்து பலியிட சொல்லியிருக்கின்றானா, அதற்கு எதுக்கு நீங்க அனுமதி கேட்கிறீங்க? அந்த எண்ணத்துல பேசுறாங்க அவங்க. உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் மினஸ் சாபிரீன், பொறுமையாளராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக இஸ்மாயில் பதிலளித்தார் என்ற விஷயத்தை 37வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். மகன்கிட்ட போய் உன்னை அறுத்து பலியிட போறேன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம மகன்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளை போட்டுருவோம். அப்படிதான் நம்மளுடைய வளர்ப்பு இருக்குது. இங்க எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு பாருங்க. ஹாஜிராம் மேல் வளர்த்த வளர்ப்பு, மார்க்க சிந்தனையோடு வளர்த்த அந்த வளர்ப்பு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வளர்த்த அந்த வளர்ப்பு, நமக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் தான் என்று சொல்லி வளர்த்த அந்த வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பா இருக்கிறது? நீங்க அல்லாஹ் கிட்ட கட்டளை செய்ய நேரத்து பலியிடுங்க, டோன்ட் கேர், பிரச்சனையே இல்ல. அந்த நேரத்துல நீங்க என்ன முரண்டு பிடிக்கக்கூடியவனா நீங்க பார்க்க மாட்டீங்க. கை கால்லாம் கட்டி போட்டு கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் நீங்க செய்ய வேணாம். அவன் இடத்துல சொல்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம நீங்கள் அந்த நேரத்துல என்னை பொறுமையாளா காண்பீர்கள் என்பதாக இந்த ஒரு செய்தியை அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு தன் தந்தைக்கு தன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பொறுமையாக அவர்கள் பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு சாலிகான குழந்தையை, தந்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையை, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த குழந்தையாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். மனைவிகள் தியாகம் பண்றாங்க, பிள்ளை தியாகம் பண்றதை பார்க்கிறோம். அப்படி ஒட்டுமொத்த இந்த குடும்பமே தியாக குடும்பமாக சிறந்து விளங்குனதுனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஏற்படுத்தி ஏராளமான சிறப்பு புனைப்பெயர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னாலும் கூட இந்த குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக செய்த தியாகத்தை நினைத்து
ஒட்டுமொத்த மக்களுமே அதை வணக்க வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜியுடைய நாளிலே அந்த புனித ஹரம் ஷரீஃபிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீருக்காக அவர்கள் ஆய்ந்ததை தொங்கோட்டமாக வணக்கமாக நமக்கு ஆக்கி இருக்கின்றான். அடுத்து பலியிட நினைத்ததை ஆளை அறுத்து நீங்க குர்பானி கொடுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று அடிப்படையில் நம்ம குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு விஷயத்தையும் வணக்கமாக நமக்கு மாற்றி அமைத்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் எவ்வளவு இருக்கின்றன. பெருமனே நாம ஹஜ்ஜுடைய மாதம் வந்துச்சுன்னா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே பெருனா அன்னைக்கு இந்த தியாகங்கள் லேசா அப்படி தொட்டுட்டு போயிடுவோம். எதனால செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த எதனால இந்த பெருனா நாம கொண்டாடுறோம், எதனால குர்பானி கொடுக்கிறோம், எப்படி அந்த குடும்பங்கள் தியாக குடும்பமாக வாழ்ந்தது என்பதை எல்லாம் நாம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல நாம மனைவி நமக்கு 2 புள்ள 3 புள்ள இருந்துச்சுன்னா மனைவினும் 2 புள்ளையும் அல்லது மனைவி இல்லைன்னா பிள்ளைகள் யாராவது இந்த மார்க்க சிந்தனையோட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் எப்படி நடந்தாரோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவிகள் எப்படி நடந்தார்களோ, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ ஏகத்துவத்திலே, அப்படி நம்முடைய குடும்பத்திலும் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்லைங்க. வீட்டுக்குள்ள குடும்பமா செய்தமா உட்காந்துட்டோம்னாவே பிசாது புறம் பேசுறதுதான். அடுத்த குடும்பத்தை பத்தி, தன்னுடைய சகோதர குடும்பத்தை பத்தி, இப்படிப்பட்ட நிலையில நாம இருந்துகிட்டு இருக்கோம். மறுமையை சிந்திக்க மறந்துடுறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் என்று சொன்னால் மறுமையை இலக்காக வைத்து செய்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை புரிந்தவர்களாக நாமும் அல்லாஹ்விற்கு தகுந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாமும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்பதாக கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எத்தனையோ சிறப்பு பெயர்களை சொல்லி நமக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துகின்றான். ஒத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதாக சொல்றதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு சமுதாயம் என்பதாக சிறப்பித்து சொல்றதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூட ஒரு மனிதர் ஒரு சமயத்தில் மனித படைப்பிலேயே சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்லாதீர்கள், மனிதர்களிலே சிறந்தவர் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் சிறந்த மனிதராக இருக்க முடியும் என்பதாக அவர்களும் சிறப்பித்து சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு சிறப்பு பெயர்களுக்கு அவர்கள் வரது காரணம், தன்னுடைய தோழன் என்று படைத்த ரப்புல் ஆலமீனை சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கட்டுப்படுதல் தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய இறைவன் என்னிடம் எனக்கு வழிபட்டவராக முற்றிலுமாக சரணடைந்து விடு என்று அல்லாஹ் சொன்ன பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அகிலத்தின் அதிபதியான இறைவனுக்கு முற்றிலும் நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்பதாக அவர் முற்றிலுமாக சரணடைந்தார் என்பதாக 2வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி, நம்மள்ட்ட அல்லாஹ் ஒரு பக்கம் விடுங்க, வேலை செய்யற நிறுவனத்துல அல்லது நம்மளுடைய தந்தை நம்மகிட்ட ஏதாவது சேவை சொன்னாங்கன்னா கட்டுப்படக்கூடிய மார்க்கத்துக்கு புறம்பா இருந்தா கட்டுப்படக்கூடாது. மார்க்கத்து உட்பட்ட விஷயங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா நாம கட்டுப்படக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லாதான் இருக்கிறோம். ஆனா இங்க அல்லாஹ் எப்படிப்பட்ட சர்டிபிகேட் கொடுக்குறான்? நான் என்னட்ட முற்றுமா சரணடைந்து நான் இப்ராஹிம் சொன்னேன், இப்ராஹிம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய உனக்கு நான் சரணடைந்து விட்டேன் என்று முற்றிலுமாக கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நம்மகிட்ட சொன்னா எந்த கேள்விதான் வரும். பாலைவனத்துல கொண்டு பிள்ளையும் மனைவியோட கூட சமயத்துல கூட ஏன், எதுக்கு, என்ன காரணத்துக்கு 1008 கேள்வி கேட்போம். ஆனா இது எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டாலும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் என்ற அடிப்படையில அவருடைய வாழ்க்கை அவர்கள் செயல்பட்டதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தி, மேலும் இப்ராஹிமை அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். ஏராளமான செயல்பாடுகளை அவர்களுக்கு மத்தியிலே சொல்லி சோதனையாக அவர்களுக்கு ஏற்படுத்தினான். மனிதனுடைய மனம் நினைத்தால் அந்த விஷயத்தில் எல்லாம் செய்யவே முடியாது, கட்டுப்படவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் எல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மீறாமல் நடந்த காரணத்தினால் அவர் வெற்றி பெற்று விட்டார் அனைத்து சோதனைகளும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கக்கூடிய அந்த செய்தியை 2வது அத்தியாயத்தில் 124வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இன்னும் சொல்லும் பொழுது கது கானத்துலக்கும் உஸ்வத்துல் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்பதாக சொல்லி காமிக்கின்றான். அந்த விஷயத்தையும் நாம் சிந்திக்க மறந்துடுறோம். அவர்களோடு இருந்தவர்கள்ட்ட அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் என்ன முன்மாதிரி? அல்லாஹுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதை நாம் அன்னைக்கு கைவிட்டுறோம், சிந்திக்கிறதே இல்லை அதை பத்தி.
அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவ சிந்தனையில் இல்லாத மக்களிடத்திலே, தன்னுடைய குடும்பத்திலே இதையெல்லாம் விளங்கி போய் சொல்லுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். 4வது அத்தியாயம் 125வது வசனம், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம. உங்களிலேயே மார்க்க நெறியில சிறந்தவர் யார் தெரியுமா? அழகிய மார்க்க நெறியை பின்பற்றக்கூடியவர் யார் தெரியுமா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு எந்த ஒரு மனிதன் எவர் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையை எல்லாம் நல்ல நடத்தையாக மாற்றிக்கொண்டு ஒரு மனதோடு இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுகின்றாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை, அழகிய நெறியோடு சிறந்த விளங்கக்கூடிய மனிதன் யார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கேள்வியை இங்கே வைத்துவிட்டு சொல்கின்றான். ஒத்தஹதல்லாஹ் இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் நபி அப்படி இருந்தால் அவரை நாம் நம்முடைய உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயத்தை 4வது அத்தியாயம் 125வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய வசனம், இதை உள்வாங்கிக்கங்க, அப்படியே போய் சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், ஒமன் யர்கபு அன் மில்லத்த இப்ராஹிம். இப்ராஹிமுடைய வழிமுறையை எவன் புறக்கணிக்கின்றானோ, இந்த வசனத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு செய்தியை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனையோ நபிமார்களை நாம் தூதராக ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை யாருடைய வழிமுறை என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய இறுதி தூதருக்கு கட்டளை இடுறான். இறுதி தூதர் யாருக்கு தூதரு? நமக்கு தூதரா இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கு. அப்ப நமக்கு அதே கட்டளை தான். நம்மளும் இப்ராஹிம் நபியுடைய அந்த ஏகத்துவ சிந்தனையிலிருந்து உறுதி மாறாம நிக்கணும். இப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், ஒமன் யர்கபு அன் மில்லத்த இப்ராஹிம. ஒமன் யர்கபு அன் மில்லத்த இப்ராஹிம. எவர் இப்ராஹிமின் வழிமுறையை புறக்கணிக்கிறானோ இல்லாமன் ஸஃபிஹ நஃப்ஸஹு. அவன் மூடன் தவிர யாரும் இல்லைங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிமுடைய வழிமுறையை நீ பின்பற்றதான்னு சொன்னா யார் பின்பற்றாம இருப்பா? முட்டா பயத்தான் பின்பற்றாம இருப்பாங்க அல்லாஹ். இப்படியே சொல்றாங்க. மூடன்னா யாரு? எதுவுமே விளங்காது, சரியான அறிவு இருக்காது. இப்ராஹிமுடைய அந்த வழிமுறை என்பது நேரிய வழிமுறை, சிறந்த வழிமுறை. முதல் முறையில சொல்கின்றான், இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர் தான் அழகான மார்க்க நெறியோடு வாழக்கூடியவர் என்று சொல்லுகின்றான். அப்படி எந்த ஒரு மனிதன் இப்ராஹிம் நபியுடைய இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ இல்லாமன் ஸஃபியா நஃப்ஸஹு, அவன் முட்டாளை தவிர வேறில்லை என்பதாக சொல்லி காமிக்கிறத பார்க்கிறோம். கடைசியாக இப்ராஹிமை நாம் திண்ணமாக இந்த உலகில் இறை தூதராக தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக இன்னும் மறுமையிலே அவர் நல்லடியார்களில் ஒருவராகவே இருப்பார் என்பதாக அந்த சர்டிபிகேட்டை அல்லாஹ் கொடுக்கின்றான். 2வது அத்தியாயம் 133வது வசனத்தை எடுத்து படித்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றினா நாம் முட்டாள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மார்க்கத்தை சரியான முறையில் அவர்கள் உறுதியாக போல் பின்பற்றி அல்லாஹ் எப்படி மறுமையிலே சிறந்தவர்களோடு அவர்களை ஆக்கி வைப்பானோ அந்த நிலைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிரார்த்தனை செய்தவனாக உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.